எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம வாக்கம் வாழும் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இன்னைக்கு நாள் மகாலட்சுமி மற்றும் மகாவிஷ்ணுவின் அருளோடு உங்கள் எல்லோருக்கும் செல்வ செழிப்பா அமைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு தேதி 13 பிப்ரவரி மாதம் 2026வது வருடம் வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு தமிழ் மாதமான மாசி மாதத்தின் முதல் தேதி. மாதங்களில் சிறந்தது மாசின்னு சொல்லுவாங்க. இந்த நாள் நல்ல நாளில் உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு புது மாதத்தை தொடங்குங்க. இன்னைக்கு திதி நட்சத்திரம் மற்றும் விசேஷம் என்னன்னு பார்ப்போம். விசேஷம் இன்னைக்கு சர்வ ஏகாதசி, பெருமாளுக்கு ரொம்பவே உகந்த நாள். மகாவிஷ்ணுவின் அருள் தரும் சக்தி வாய்ந்த நாள் இது. இன்னைக்கு விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டா புண்ணியங்கள் பன்மடங்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம் நடக்குது. இன்னைக்கு சுபமுகூர்த்த நாள் கூட. திருமணம் போன்ற காரியங்கள் செய்யறதுக்கு மிகவும் சிறந்த நாள். ஆன்மீக ரீதியாக ஸ்ரீசைலம், வேதாரண்யம், திருவைக்காவூர் தலங்களில் சிவபெருமான் பவனி வரும் காட்சி இன்னைக்கு நடக்குதுங்க. இன்னைக்கு திதி பார்த்தோம்னா மதியம் 3:11 மணி வரைக்கும் ஏகாதசி இருக்குது. அதுக்கப்புறம் துவாதசி திதி. நட்சத்திரம் இன்னைக்கு சாயங்காலம் 5 மணி வரைக்கும் மூலம் நட்சத்திரம், அதுக்கப்புறம் பூராடம் நட்சத்திரமுங்க. யோகம் இன்னைக்கு மாலை 5 மணி வரைக்கும் அமிர்த யோகம் இருக்குது. வெள்ளிக்கிழமையும் அமிர்த யோகமும் சேர்ந்து வருவது ரொம்பவே விசேஷம். சரி, நல்ல நேரம் எப்போன்னு பார்ப்போம் வாங்க. காலை 9:30 மணியிலிருந்து 10:30 மணி வரைக்கும், மாலையில் 5 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது. கவனமாக இருக்க வேண்டிய நேரம் ராகுகாலம். காலை 10:30 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும். யமகண்டம் மதியம் 3 மணியிலிருந்து 4:30 மணி வரைக்கும். குளிகை காலை 7:30 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும். சரி, சந்திராஷ்டமம் பார்க்கலாம். இன்னைக்கு சந்திராஷ்டமம் யாருக்கு இருக்குன்னா கார்த்திகை மற்றும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குது. அதாவது மேஷராசி கார்த்திகை நட்சத்திரம் உள்ளவங்களுக்கும் ரிஷபராசி நேயர்களும் கவனமாக இருக்கணும். குறிப்பாக ரோஹிணி நட்சத்திரக்காரங்கள் வண்டி வாகனத்தில் போகும்பொழுது நிதானமாக இருக்கணும். அனாவசியமான பேச்சுக்களை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. இன்றைக்கி காலண்டரில் ரிஷபராசிக்கு நலம்னு போட்டிருந்தாலும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கவனமாக இருக்கணும். சரி, 12 ராசிக்கும் நிலைமை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. மேஷம், உங்கள் கோபத்தால் சின்ன விஷயத்தை பெரிதாக்குவீர்கள். அது குடும்பத்தினரை அப்செட் ஆக்கும். கோபத்தை கட்டுப்படுத்துபவர்களே உண்மையான அதிர்ஷ்டசாலிகள். கோபம் உங்களை அழிப்பதற்கு முன்பு நீங்கள் அதை அழித்து விடுங்கள். உங்கள் பிள்ளைகள் காரணமாக பொருளாதார நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இன்று நீங்கள் கண்முன்னே காணலாம். இது உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியை தரும். சிலர் தங்களால் செய்ய முடிந்தவருக்கு மேலாக வாக்குறுதி தருவார்கள். வெறுமனே பேசிவிட்டு ரிசல்ட் காட்டாதவர்களை மறந்து விடுங்கள். மனதிற்கு இனியவருடன் குழப்பமான விஷயங்களை சொல்லாதீர்கள். தொழில் ரீதியாக குறிக்கோள்களை அடைவதற்கான சக்தியை செலவிட சரியான நேரம் இது. எல்லையில்லாத கிரியேட்டிவும் உற்சாகமும் பயனுள்ள மற்றொரு நாளாய் உருவாக்கும். தவறாக புரிந்து கொண்டு ஏற்பட்ட பிணைப்புக்கு தீர்ந்து இன்று உங்கள் துணையுடன் இனிமையான மாலை பொழுதை கழிப்பீர்கள். அதிர்ஷ்டம் எண் 2. ரிஷபம், வேலையில் இன்று சிறிய அழுத்தம் மற்றும் டென்ஷன்கள் ஏற்படுத்தலாம். பணத்தின் இயக்கம் நாள் முழுவதும் தொடரும். நாள் முடிந்த பிறகு நீங்கள் சேமிக்க முடியும். உங்கள் புதிய திட்டங்கள் மற்றும் பிளான்கள் குறித்து பெற்றோர்களின் நம்பிக்கையை முன்னோக்கி பெறுவதற்கான மிகவும் சிறந்த நாள். ஒருவர் தன் காதலில் வெற்றி பெறுவதை காண்பதற்கு உதவி செய்யுங்கள். கஷ்டமான ஒரு வேலையை உங்களால் முடிக்க முடிந்ததால் நண்பர்கள் உங்களை பாராட்டு மழையில் நினைய வைப்பார்கள். பிரச்சனைகளின் போது விரைவாக செயல்படுவது அங்கீகாரத்தை பெற்று தரும். வேலையில் இன்று உங்கள் சீனியர்கள் ஏஞ்சலை போல நடந்து கொள்வார்கள். அதிர்ஷ்டம் எண் 1. மிதுனம், மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கலாம். நீண்ட காலமாக நிதி நெருக்கடியை சந்தித்தவர்கள் இன்று எங்கிருந்தும் பணம் பெறலாம். இது வாழ்க்கையில் பல சிக்கல்களை நீக்கும். சகோதரி போன்ற பாசம் உள்ளவங்களை ஊக்குவிக்கும். ஆனால் சச்சரவுகளால் நிதானம் எழுந்துவிடக் கூடாது. ஏனென்றால் அது உங்கள் நல்நலத்தை பாதிக்கும். உங்கள் பார்ட்னர் இல்லாத நேரத்தில் இருப்பை உணர்வீர்கள். கடமை உணர்வோடு பணியாற்றுபவருக்கு பதவி உயர்வு அல்லது பணப்பயன் கிடைக்கும். இந்த ராசியின் வயதானவர்கள் இன்று தங்கள் பழைய நண்பர்களை ஓய்வு நேரத்தில் சந்திக்க செல்லலாம்.
இன்று உங்கள் துணை உங்களை புகழ்ந்து மீண்டும் உங்கள் மேல் காதல் வயப்பட வாய்ப்புள்ளது. அதிர்ஷ்டம் எண் 8. கடகம். துறவு நிலையில் உள்ள ஒருவரின் தெய்வீக சிந்தனை உங்களுக்கு ஆறுதலாகவும் சௌகரியத்தையும் கொடுக்கும். இன்று நிதி பக்கம் நன்றாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் உங்கள் பணத்தை வீணாக செலவிடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். உங்கள் குடும்பத்தினர் சொல்லும் எல்லாவற்றையும் நீங்கள் ஏற்காமல் போகலாம். ஆனால் அவர்களின் அனுபவங்களில் இருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். தனிப்பட்ட வழிகாட்டுதல் உங்கள் உறவை மேம்படுத்தும். இன்று உங்கள் பாஸ் நல்ல மூடில் இருப்பார். எனவே ஆபீஸில் இனிமையான சூழல் நிலவும். இந்த ராசிக்காரர் மிகவும் சுவாரஸ்யமானவர். சில நேரங்களில் தனியாக நேரத்தை செலவிடுவது அவ்வளவு சுலபமல்ல என்றாலும் இன்று நீங்கள் நிச்சயமாக உங்களுக்காக சிறிது நேரம் செலவழிக்க முடியும். இன்று முழுவதும் உங்கள் துணை சிறந்த எனர்ஜி மற்றும் காதலுடன் இருப்பார். அதிர்ஷ்டம் எண் 3. சிம்மம். அதிகம் ஆதிக்கம் செலுத்தக்கூடியவரின் ஆதரவு உங்கள் நன்னடத்தைக்கு கிடைத்த ஊக்கமாக அமையும். இருப்பிடத்திற்கான முதலீடு லாபகரமாக அமையும். பார்ட்னர்கள் ஆதரவாகவும் உதவிகரமாகவும் இருப்பார்கள். உங்கள் நிலையை உங்கள் துணை புரிந்து கொள்ளும்படி செய்வதற்கு மிகவும் கஷ்டப்படுவீர்கள். பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு நல்ல நாள், ஏனென்றால் எதிர்பாராத திடீர் லாபம் கிடைக்கும். இன்று மக்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கின்றார்கள் என்பதை நீங்கள் பொருட்படுத்த மாட்டீர்கள். மாறாக இன்று உங்கள் ஓய்வு நேரத்தில் ஒருவரை சந்திக்க நீங்கள் விரும்ப மாட்டீர்கள். தனிமையில் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உங்கள் துணைவியார் அல்லது துணைவி நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லாமல் மறைத்ததால் கோபம் அடையலாம். அதிர்ஷ்டம் எண் 1. கன்னி. இன்ப சுற்றுலாக்களும் சமூக நிகழ்ச்சிகளும் உங்களை ரிலாக்ஸ் அடைய செய்து மகிழ்விக்கும். உங்கள் பணத்தை நீங்கள் யோசிக்காமல் யாருக்கு வேண்டாலும் கொடுக்கக்கூடாது. இல்லையெனில் வருங்காலங்களில் உங்களுக்கு பெரிய பிரச்சனை காத்திருக்கும். காதல் துணையும் பிணைப்பும் அதிகரிக்கும். உங்கள் அன்புக்குரியவரிடமிருந்து பரிசு அன்பளிப்பு பெறுவதால் உற்சாகமான நாள். சில்லறை வணிகங்கள் மற்றும் மொத்த வியாபாரிகளுக்கு நல்ல நாள். இன்று நீங்கள் உங்கள் மனைவியுடன் நேரத்தை செலவிட போதுமான நேரம் கிடைக்கும். உங்கள் அன்பை பார்த்து உங்கள் காதலி இன்று உற்சாகமாகிவிடுவார்கள். உங்கள் துணையின் மிக ரொமான்டிக்கான மறுபக்கத்தை இன்று நீங்கள் காண்பீர்கள். அதிர்ஷ்டம் எண் 9. துலாம். இன்று உங்கள் உடல் நலம் ஆரோக்கியமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உங்கள் நல்ல ஆரோக்கியம் காரணமாக இன்று உங்கள் நண்பர்களுடன் விளையாட திட்டமிட்டுள்ளீர்கள். பெரிய திட்டங்கள் மற்றும் ஐடியாக்களுடன் ஒருவர் உங்கள் கவனத்தை ஈர்ப்பார். எந்த முதலீடும் செய்வதற்கு முன்பு அவரின் பின்னணி மற்றும் நம்பகத்தன்மையை சரிபார்த்து கொள்ளுங்கள். நிலுவையில் உள்ள வீட்டு வேலைகளில் சிறிது நேரம் செலவாகும். ஒருவர் உங்களை பாராட்டுபவர். இந்த ராசியின் மக்கள் புலத்தில் தேவைப்படுவதை விட அதிகமாக பேசுவதை தவிர்க்க வேண்டும். இல்லையெனில் உங்கள் நடவடிக்கை பாதிக்கப்படலாம். எந்த ஒரு பழைய முதலீடும் காரணமாக இந்த ராசிக்காரர் வர்த்தகர்கள் இன்று நஷ்டத்தை சந்திக்க நேரிடலாம். நீங்கள் வெளியே சென்று பெரிய இடங்களில் இருப்பவர்களுக்கு சமமாக செயல்பட வேண்டும். இன்று திருமண பந்தத்தின் அருமையான பல விதத்திலும் உணர்வீர்கள். அதிர்ஷ்டம் எண் 2. விருச்சகம். உங்கள் சிந்தனைகளில் குறிப்பிடத்தக்க ஆதிக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விசேஷமான ஒருவரை இன்று நீங்கள் சந்திக்க முடியும். முதலீடு பெரும்பாலும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதை நிரூபிக்கிறது. இன்று நீங்கள் இதை புரிந்து கொள்ளலாம். ஏனென்றால் இன்று எந்த பழைய முதலீட்டில் இருந்தும் நீங்கள் லாபம் பெற முடியும். காதல் துணையும் பிணைப்பும் அதிகரிக்கும். தெளிவாக புரிந்து கொள்வதன் மூலம் மட்டுமே உங்கள் மனைவிக்கு நீங்கள் உற்சாகமான ஆதரவை அளிக்க முடியும். புதிய ஐடியாக்கள் பல பயன் தரும். உங்கள் வீட்டு இளைய உறுப்பினர்களுடன் நேரத்தை செலவிட நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் இதை செய்யாவிட்டால் நீங்கள் வீட்டில் நல்ல எண்ணத்தை உருவாக்க முடியாது. உங்கள் வேலை இன்று பலரும் பாராட்டும் வகையில் இருக்கும். அதிர்ஷ்டம் எண் 4. தனுசு. இன்று நம்பிக்கை என்னும் மாந்திரத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றீர்கள். மற்றவர்களை இம்ப்ரெஸ் செய்வதற்காக அதிகம் செலவு செய்யாதீர்கள். ஆனந்தத்தை தருவதற்கு துணைவியார் முயற்சி எடுக்கும்போது நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருக்கும். உங்களை சுற்றி காற்றைப் போல காதலும் நிரம்பியிருக்கிறது. சுற்றி பாருங்கள், அனைத்தும் பிங்க் நிறத்தில். இந்த ராசி அடையாளத்துடன் தொடர்புடையவர்கள் இன்று பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். ஒரு படைப்பு வேலை செய்வது ஒரு சிறந்த வேலை என்று இன்று நீங்கள் உணரலாம்.
இன்று உங்களுக்கு இலவச நேரம் கிடைக்கும். மேலும் இந்த நேரத்தை தியானம் செய்ய பயன்படுத்தலாம். நீங்கள் இன்று மன அமைதியை உணர்வீர்கள். இன்று உங்கள் துணையுடன் இன்பமாக கழிக்கும் சிறப்பான நாள். அதிர்ஷ்டம் எண் 1. மகரம். ஆர்வம் தரும் எதையாவது படிப்பதன் மூலம் மனதிற்கு பயிற்சி கொடுங்கள். இன்று உங்கள் பணியிடத்தில் சக ஊழியர்கள் உங்கள் விலை மதிப்புமிக்க பொருள்களை திருட வாய்ப்பு உள்ளது. இதனால் இன்று உங்கள் பொருள்கள் மீது கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தினரின் மனதை காயப்படுத்தாமல் தவிர்ப்பதற்காக உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்துங்கள். அதே சமயம் கோபம் என்பது குறுகிய நேர பைத்தியக்காரத்தனம் என்பதையும் அது உங்களை பெரிய தவறுகளை செய்து வைத்துவிடும் என்பதையும் உணர்ந்திடுங்கள். அன்பின் ஆனந்தத்தை அனுபவிப்பீர்கள். வேலையாட்களுடனும் சகாக்களுடனும் மற்றும் சக ஊழியர்களுடனும் பிரச்சனை ஏற்படுவதை தவிர்த்துவிட முடியாது. இன்று நீங்கள் பயணம் செல்வதாக இருந்தால் லக்கேஜ் மீது கூடுதல் கவனமாக இருங்கள். இன்று மாலையில் உங்கள் துணையுடன் நேரம் செலவிட இன்பமான மாலை பொழுதாக அமையும். அதிர்ஷ்டம் எண் 1. கும்பம். குடும்ப பிரச்சனைகளை மனைவியுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இருவரும் காதலிக்கும் இயல்புள்ள தம்பதியினர் என்பதை காட்டவும் உறுதிப்படுத்தவும் சிறிது நேரம் செலவழியுங்கள். வீட்டில் ஆனந்தம் மற்றும் மகிழ்ச்சியின் வைப்ரேஷன்களை உங்கள் குழந்தைகளுக்கும் பெறுவார்கள். ஒருவருடனும் நீங்கள் கலந்து பேசும்போது சரளமாகவும் சுதந்திரமாகவும் பேச இது வாய்ப்பளிக்கும். சிறிது கூடுதல் பணம் சம்பாதிக்கும் வழிகளை நீங்கள் தேடிக்கொண்டிருந்தால் பாதுகாப்பான நிதி திட்டங்களில் முதலீடு செய்யுங்கள். சிலருக்கு குடும்பத்தினரின் புதிய வரவு கொண்டாட்டம் மற்றும் பார்ட்டிகளுக்கான நேரமாக அமையும். நண்பர்கள் இழப்பதற்கான வாய்ப்புகள் இன்று அதிகமாக தெரிவதால் விழிப்புடன் இருங்கள். நீங்கள் ஒரு நாள் விடுமுறையில் செல்வதாக இருந்தால் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் இல்லாத நேரத்திலும் வேலைகள் ஸ்மூத்தாக நடக்கும். ஏதாவது காரணத்தால் ஏதும் பிரச்சனை ஏற்பட்டால் நீங்கள் திரும்பி வந்து எளிதாக தீர்த்து விடுவீர்கள். நாள் முடிவில் இன்று நீங்கள் உங்கள் வீட்டின் மக்களுக்கு நேரம் கொடுக்க விரும்புவீர்கள். ஆனால் இந்த நேரத்தில் உங்கள் வீட்டிற்கு நெருக்கமான ஒருவருடன் நீங்கள் வருத்தப்படக்கூடும். மேலும் உங்கள் மனநிலை பாதிக்கப்படலாம். இன்று உங்கள் திருமண வாழ்க்கையில் சிக்கலான நாள். அதிர்ஷ்டம் எண் 8. மீனம். வேலையிடத்தில் சீனியர்களின் அழுத்தமும் வீட்டில் அதிருப்தியும் சிறிது அழுத்தமும் ஏற்படுத்தும். அது வேலையில் கவனத்தை பாதிக்கும். இன்று பெரியவர்களின் ஆசீர்வாதத்துடன் வீட்டை விட்டு வெளியேறுங்கள். இதன் மூலம் நீங்கள் பயனடையலாம். குழந்தைகளுடன் சிறிது நேரம் செலவழித்து நல்ல குணங்களை கற்றுக் கொடுங்கள். தங்களின் பொறுப்புகளை அவர்கள் உணரட்டும். காதல் விவகாரத்தில் நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளப்படலாம். உங்கள் இடத்துக்கு பாஸும் சீனியரும் அழைக்க நல்ல நாள். உங்கள் இடத்துக்கு பாஸையும் சீனியர்களையும் அழைக்க நல்ல நாள் அல்ல. உங்கள் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்துபவர்களுடன் சேர்ந்திருப்பதை தவிர்த்துவிடுங்கள். அவர் அல்லது அவளின் பிறந்த நாள் மறத்தல் போன்ற விஷயத்துக்காக உங்கள் மீது கோபப்படமாக வாய்ப்பு உள்ளது. ஆனால் மாலையில் அந்த ஊழல் மறையும். அதிர்ஷ்டம் எண் 5. இன்னைக்கு ஒரு பொன்மொழி. குறையுள்ள மனமே பிறரிடம் குறை காணும். நம் மனசு சுத்தமாயிருந்தா எல்லார்கிட்டையும் இருக்கிற நல்ல விஷயங்கள் நமக்கு தெரியும். ஆனால் நம்ம மனசில் குறை இருந்தாதான் நாம் மற்றவங்களோட குறைகளையும் தேடி தேடி பார்ப்போம். அதனால் முதல்ல நம்ம மனசை சுத்தமாக வச்சுப்போம். இன்னைக்கு ஏகாதசி மற்றும் வெள்ளிக்கிழமைங்கிறதுனால பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோவிலுக்கோ அல்லது தாயார் சன்னதிக்கோ போயிட்டு வாங்க. வாழ்க்கை வளம் பெறும். தினமும் இதே மாதிரி துல்லியமான ராசி பலன்கள் மற்றும் ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சிக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.